எத்தனை கிலோ நீ தான் சொல்லணும். கரெக்டாக தான் போடுறேன். தள்ளி போங்க பாஸ். 30 கிலோ இருக்காது. ஆமாம். அது ஒன்றா அந்த சைடு வச்சு ஒன்றா அதை வச்சு அந்த சைடு வச்சு அது 2 பீஸ் கீழே வச்சு கீழே வச்சு வச்சுடுறேன் மீனை லேசு போட போகிறாங்க. குழப்பம் தான் குழந்தான் போகிறேன். கேட்கலாம் நான் என்ன பண்ண முடியும். எவ்வளோ போடுறது என்ன போடுறதுன்னு யோசிச்சு சைட்லேயே வரும். இந்த 4 கிலோ இருக்குதுன்னா ஆமாம் 4 கிலோ சைஸ் தான். ஒரு சைஸு கலந்துருக்கா 3 கிராம் வரும். ஐயோ வித்துரு வித்துரு கிலோ 600 யாருன்னா கேட்டால் எடுத்து கொடுக்குறது. கிலோ 600 தலை மீன் 1200 இல்லை, தலை 600 கிலோ. ஆமாம், பாதி கூட சொல்லிக்கிறேன். என்ன என்ன கொடுக்கலாம், எல்லாம் வெட்டி ஓட்டுது. தெரியலையே வாஜர், அதுனா 2-3 கிலோ வருமா? சரி, நீ என்ன பண்ணுற, அப்படியே 3 பேர் காலையில் சாயங்காலம் கடைக்கு வந்துடுங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் ரூபாய். 1 2 இது கவினு, இது உங்கள் 2 வந்துடுங்க. மணி 4 மணி மேலே 1000 வந்துடுண்ணா. ஆமாம், பீஸ் 300 ரூபா போடுவாங்க. வீடியோவில் பேசுறியா, என்ன போட்டு நான் எப்படி காசு வாங்காது விடுவேன், ஓனர் எப்படி காசு வாங்க விடுவாங்க. ஓகே, போ வெயிட்டாக மாறிங்க. சூப்பர் சூப்பர். ஏற்கனவே என் பேர் உண்மைங்க, பரவாயில்ல. போ சந்திரன் தானே பார்க்குறாரு கடையில். சூப்பராக வாங்கப்பா. சந்திரனா இருக்கார் கடையில். ஆமாம் ஆமாம் சூப்பர். அப்படி மேலே தான் பார்க்குறாரு, வாங்க பண்ணுறாங்க. இங்கே வர கஸ்டமர்லாம் நிறைய பேர் பார்த்துட்றாங்களா. சந்திரன் சூப்பர் என்ன மீன் கட்டலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குல்ல. மீன் பேசணும். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு பார்த்துங்க மீன். தலைவாலே 3 கிலோ போச்சுண்ணா. 3ன்னா 3600 வெளியே போகுதுல்ல, பொருளோட சேர்த்து எங்கேயே போச்சு. பீஸ் எத்தனை பீஸ் என்ன பாருங்களா. இதெல்லாம் வந்து 250 தான் போட முடியும். பெரிய சைஸ் தான் ஒன்று 300. அதுவும் 300
800 போட்டே ஆகணும். நான் 10 போடுவேன். ஆ சொல்கிறேன் 6 8 10 தான் வைக்க முடியும். இல்லைம்மா இந்த மீன்லேயே சேனை வரல என்னன்னு தெரியல. பார்க்கணும், வெயிட் பண்ணணும். இந்த மீனில் சேனை பார்க்குறேன். வஞ்சிரத்தில் வெயிட் பண்ணுறேன். மீன் 30,000 ரூபாவா? 30,000 மீன் 1000 ரூபாய் கிலோ. கிலோ 1000 ரூபா. 1500 போடுறாங்கல்ல. 20 கிலோ வருமா? அப்போ 20,000 ரூபாய். 20 கிலோ வந்தால் 20,000. கூட குறைய இருக்கலாம். வெயிட்டு போட்டால் தான் தெரியும். நமக்கு தெரியல. ஆனால் வெயிட் ஓவரால் எப்போ கை வெளியுது. ஒரு ராஜாக்கா நம்ம நேரம் தூக்கி நிறுத்தி நின்று ஐயோ எனக்கு இதே கை வெளியுது. நான் பிடிச்சிருக்கு 17 பீஸ் போடுறேன் ஒரு பகுதியை. சென்னை இருக்குது. சென்னை ஒரு 500 விட்டலாம். 500 விற்பாங்க. ஆமாம், வஞ்சிரம் சென்னை ஆகிடுச்சு. வஞ்சிரம் 1200 கிலோ. அப்போ ஒரு சென்னை 1 கிலோ எவ்வளோ 1500 தான் போடணும். வஞ்சிரம் போது அதே ரேட் தான் போடுவோம். 1 கிலோ இருக்குது 1500 ஆகிடுச்சு. நம்ம எடுக்கிற ரேட்டு தான் கொடுக்கணும். நான் ஒரு 600 போடலாம். அதுதான் அதான் மதிப்பு. நாங்கள் போட்டால் இது 10 கிலோடு போடுவோம். 10 150 ஆகுது. 1500. 6 பீஸ் 65 150 பிளேட். கொடுத்துருங்கம்மா 600ரூவாம்மா. எவ்வளோங்கண்ணா? 600. 600. காம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஜிபே பண்ணலாங்களா? நீ தான் சொல்லணும் கழுவி. இன்னொன்று లేదు. சரிம்மா நம்பர் சொல்லுவோம் பாரு பையன் பின்னால். 500 போடுவோம் நம்பர் சொல்லுவோம். ஆகாஷ் நம்பர் சொல்லுவோம். எக்கு அவிக்கிற மாதிரி அவிக்கணும். அவிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லேஸ் போடணும். அவிச்சிட்டா கெட்டியாகிடும். அப்போ ஸ்லேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன மசாலா போட்டு 65 மாதிரியோ வறுவல் மாதிரி வாயில் அவிக்கிறீங்க. எக்கு அவிக்கிறீங்களா தாராளமாக ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிக்கணும். அவிச்சிட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அப்புறம் உங்கள் இது விருப்பத்துக்கு அதை 65 மாதிரியோ பக்கோடா மாதிரியோ இல்லை மஞ்சள் மாதிரி ஸ்லேஸோ போடலாம். சின்ன வெங்காயம் வெட்டுற கட்டையிலே போடலாம். போட்டு ஆமாம் தண்ணியிலே தண்ணியில் அவிச்சிங்கன்னா சூப்பர். எப்படி ஆனால் பாயில் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். அவிக்கிறது நம்ம வசதி தான். அது வாஷ் பண்ணிட்டு போட்டு ஓகே பாய். ஆமாம் நீ விட்டு கொடுத்துல அதான் லட்சம் போகும். ஃபுல் வெயிட் அதில் தானே இருக்கும். மீனில் டேஸ்ட் கம்மி. சென்னையில் தான் இருக்கும் ஃபுல் வெயிட்டும். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பீஸ்? இதெல்லாம் வந்து 150 போடுவாங்க. கிடைக்குங்களா? சிக்கனா? சிப்பி